பாட்டி, நீங்க தைரியமா இருங்க. அண்ணியை யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. அண்ணன் அப்படி விட மாட்டார். அந்த நம்பிக்கையில தான் நானும் இருக்கேன் தவக்கலை. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், என்ன கேஸ்? யுவர் ஆனர், இப்போ உங்க முன்னாடி கூண்டில் நிற்கிற இவங்களுடைய பேர் பாரதி. இவங்க துரைன்றவரை கம்பியால் அடித்து அப்புறம் கத்தியால் குத்தி கொலை செஞ்சு பாடியை எரிச்சதா போலீஸ் இவங்களை கைது பண்ணியிருக்காங்க. இவங்க தான் துரையை கொலை பண்ணாங்கன்னு தகுந்த ஆதாரத்தோட போலீஸ் நிரூபிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கும் துரைக்கும் ஏற்கனவே முன்பகை இருந்திருக்கு. யுவர் ஆனர், பாரதியால் கொலை செய்யப்பட்ட துரை பாரதியோடைய கணவரோட தம்பி. இவங்க 2 பேருக்கும் அடிக்கடி நிறைய பிரச்சனை ஏற்பட்டு இருந்திருக்கு. சமீபத்தில் தான் துரை ஜெயிலேருந்து வெளியே வந்திருக்காரு. துரை ஜெயிலுக்கு போகிறதுக்கு காரணமாக இருந்ததே இந்த பாரதி தான். துரையை பார்த்து கோபமான பாரதி அவரை ஃபாலோ பண்ணிட்டு போய் துரை கூட சண்டை போட்டிருக்காங்க. அப்போ நடந்த பிரச்சனையில தான் பாரதி துரையை கம்பியால் தலையில் அடித்து காயம் ஏற்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவரை கத்தியால் குத்தி கொலை பண்ணியிருக்காங்க. இந்த பாரதி தான் கொலை பண்ணியிருக்காங்கிற அத்தனை ஆதாரத்தையும் ஏற்கனவே கோர்ட்டில் சப்மிட் பண்ணியிருக்கோம். கோர்ட் எண்டிங் டைம்க்கு வந்தா எப்படி மதுமிதா? ஐம் சாரி யுவர் ஆனர். கோர்ட்டுக்கு வர வழியில என்ன இந்த கேஸ்ல பாரதி சார்பா ஆஜராகாம இருக்க தடுக்க முயற்சி பண்ணாங்க யுவர் ஆனர். அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு நான் இங்க வந்து சேர்றதுக்கு கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். யூ கேன் ப்ரொசீட். மிஸ்டர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், நீங்க எந்த அடிப்படையில பாரதி தான் இந்த கொலையை பண்ணிருப்பாங்கன்னு சொல்றீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? யுவர் ஆனர், மதுமிதா பேசுறத கேட்குறப்ப எனக்கு சிரிப்பு தான் வருது. ஆதாரம் இல்லாம போலீஸ் யாரையும் கைது பண்ண மாட்டாங்க, கோர்ட்டு கொண்டு வந்து நிறுத்தவும் மாட்டாங்க. இந்த கேஸ் ஒரு கிளீன் சார்ட் கேஸ். பாரதிக்கு எதிராக எல்லா ஆதாரங்களும் இங்க தெளிவா சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா இங்க கொடுக்கப்பட்டிருக்கிற ஆதாரங்கள் எல்லாம் சரியாதான் இருக்கான்னு கோர்ட்ல தான் கண்டுபிடிக்க முடியும். பாரதிக்கு எதிரா நீங்க கொண்டு வந்திருக்கிற ஆதாரங்கள் என்னென்னு சொல்ல முடியுமா? சமர்ப்பிக்கப்பட்ட எல்லா ஆதாரத்தையும் டீடைல்ஸோட ஏற்கனவே உங்களுக்கு ஒரு காப்பி அனுப்பிச்சிருக்கோம். பார்க்கலையா நீங்க? அதை நான் பார்த்தேன் சார். நீங்க இந்த கேஸ எனக்கு டீடைலா சொல்லுங்க. என்ன நடந்துச்சு? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாரதிக்கும் துரைக்கும் முன்பகை இருந்திருக்கு. இந்த மதுமிதா கலக்கன குட்டையில மீன் பிடிக்கிறவ. இன்னைக்கு பாரதி தப்பிச்சிடவே கூடாது. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க மேடம். பாரதி தான் இந்த கொலையை பண்ணான்றதுக்கான ஆதாரம் நிறைய இருக்கு. அதெல்லாம் தாண்டி இந்த மதுமிதாவால ஒன்றும் பண்ண முடியாது. பாரதி ஜெயிலுக்கு போறது கன்ஃபார்ம். இப்ப பாரதி கொலை செய்யற நோக்கத்தோட துரையை ஃபாலோ பண்ணிட்டு போன சிசிடிவி ஃபுட்டேஜை நீங்க நம்புறீங்களா இல்லையா? அதை நாங்க மறுக்கவே இல்லையே யுவர் ஆனர். இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட இன்ஸ்பெக்டரை நான் விசாரிக்கிறதுக்கு நீங்க பெர்மிஷன் கொடுக்கணும். ஓகே, ப்ரொசீட். ஆதி, நான் கேஸ் டீடைல்ஸ் எல்லாத்தையும் பார்த்தேன். இந்த கேஸ்ல பாரதிக்கு எதிராக இருக்கிற ஆதாரங்கள்ல சில ஓட்டைகள் இருக்கு. சோ அந்த ஆதாரங்கள்ல உண்மைக்கு அப்பாற்பட்டிருக்கிற விஷயங்களை நம்ம அலசி ஆராயறது மூலமா நிறைய உண்மைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வர முடியும். நீங்க சொல்றத கேட்கறதுக்கு எனக்கு ஆறுதலா இருக்கு மேடம். அப்படின்னா கண்டிப்பா பாரதியை இந்த கேஸ்ல இருந்து வெளியே கொண்டு வர முடியும்ல? அதே துரைய கொலை பண்ணவ கண்டிப்பா ஏதாவது ஒரு ஆதாரத்தை கொலை நடந்த இடத்துல விட்டுட்டு போயிருப்பான். இன்வெஸ்டிகேஷன் நடத்தின போலீஸ் அது ஒரு ஓபன் செட் கேஸா முடிக்க பாக்குறாங்களே தவிர இந்த கேஸ வேற ஆங்கிள் இருந்து பாக்குறதுக்கு அவங்க தயாரா இல்ல. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த கேஸ சீக்கிரமா முடிக்கணும். ஆனா பாரதி மாதிரி ஒரு நிரபராதி கண்டிப்பா தண்டிக்கப்படவே கூடாது. நீங்க அந்த ஸ்பாட்டுக்கு போய் பாரதிக்கு சாதகமா ஏதாவது ஒரு ஆதாரம் கிடைக்குமான்னு தேடி பாருங்க. நீங்க ஆதாரத்தை கொண்டு வர வரைக்கும் நான் கோர்ட்டோட நேரத்தை தள்ளி போட முடியும். அத நான் பாத்துக்கிறேன். ஆனா ஒரு லிமிட்டுக்கு மேல என்னால ஹோல்ட் பண்ண முடியாது. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரமா நீங்க கோர்ட்டுக்கு வந்தாகணும். உங்களுக்கு நான் சொன்ன விஷயம் புரியும்னு நினைக்கிறேன். புரியுது மேடம்.
சரி நான் கிளம்புறேன் மேடம். நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஆதாரத்தோட வரேன். ம், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஆரம்பத்திலேருந்தே அந்த துரைக்கு பின்னால் யாரோ இருந்ததா பாரதியை டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு நான் யோசிச்சிருக்கேன். கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன். நான் பாரதி இப்படி மாட்டிக்க வேண்டியதாயிடுச்சு. இதை யார் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிற ஆதி? தெரியல. நம்ம குடோன்லேருந்து வந்த நிமிஷத்துலேருந்து நம்ம பின்னாடியே வந்து நம்மளை வாட்ச் பண்ணிட்டு இருக்கான்ல, அவனை பிடிச்சா இதை யார் பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். முதல்ல இவனை பிடிச்சோன்னா பாரதி இந்த கேஸில் மாட்டி விட்டு அவனை கண்டுபிடிச்சிடலாம். நம்மளை பார்த்துட்டான் போல இருக்கேன். அவனை மிஸ் பண்ணக்கூடாது. யுவர் ஆனர், எதிர்த்தரப்பு வக்கீல் மதுமிதா பாரதி கொலை பண்ணலன்னு சொல்றது சுத்த பொய். ஏன்னா இங்க இருக்கிற இரும்பு ராடை வச்சு தான் பாரதி துரையோட தலையில அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் துரை மேல இருந்த கோபத்துல பாரதி துரைய 2 தடவை வயிற்றுல கத்தியால குத்தி இருக்காங்க. பாரதி துரைய கொலை பண்ண யூஸ் பண்ண கத்தி இங்க இருக்கு யுவர் ஆனர். கத்தியால குத்துன உடனே துரை இறந்து போயிருக்காரு. அதுக்கப்புறம் துரையுடைய பாடியை அங்கேயே விட்டுட்டா நம்ம மாட்டிப்போன்னு பயந்து துரைய அங்கிருந்து பக்கத்தில் இருக்க காட்டுக்கு இழுத்துட்டு போய் பெட்ரோல் ஊற்றி எரிச்சிருக்காங்க. பெட்ரோல் கேன்ல பாரதியுடைய கைரேகை இருந்ததுக்கான ஆதாரம் எல்லாத்தையுமே கோர்ட்ல சப்மிட் பண்ணியிருக்கோம் யுவர் ஆனர். அதே மாதிரி பாரதி பயன்படுத்தின கத்தி, இரும்பு ராடு எல்லாத்துலேயுமே பாரதியோட கைரேகை இருந்ததுக்கான ஆதாரங்கள் எல்லாத்தையுமே ஃபாரன்சிக் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. எல்லா ஆதாரங்களுமே பாரதிக்கு எதிராக தான் இருக்கு. ஸோ இதன் மூலமா பாரதி தான் இந்த கொலையை பண்ணியிருக்காங்கன்னு தெல்ல தெளிவா கோர்ட்டார் முன் நிரூபிக்கப்பட்டிருக்கு யுவர் ஆனர். இந்த வழக்குல பாரதி தான் இந்த குற்றத்தை பண்ணியிருக்காங்கன்னு எந்த சந்தேகமும் இல்லாம தெளிவா உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. அதனால இந்த வழக்குல பாரதி தான் உண்மையான குற்றவாளின்னு நான் யுவர் ஆனர்,